football, my football J. I shook all ஓகேங்க, நம்ம இந்த பாலத்தை தான் கீழே இறங்கி வந்தோம். ஸோ மறுபடியும் கீழே தான் நம்ம போயாகணும். ஸோ ஓகே, இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரிப் ஏ மாற்றிக்கலாம். ட்ரிப் ஏ வந்துட்டு 0. ஓகேவா? ஸோ கிளம்புவோமா இங்கேருந்து? சரி கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:12 ஆச்சு. நம்ம எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் ஒன் சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேங்க. இல்லை, நான் பழனி போகிறப்ப வீடியோ எடுக்கலான்ட்டு தாங்க இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால, அது எடுத்து முடிக்கிறதுக்கே நைட்டு 2 ஆயிடுச்சு. 2 மணி வரைக்கும் நாங்கள் விடிய காத்து 5 மணி வரைக்கும் நான் நடந்து போயிட்டே தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனு சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால தாங்க வீடியோ எடுக்க முடியல. இல்லைன்னா கூட வீடியோ தான் எடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த டைம் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருந்திருக்க போல. அதனால நம்ம எடுக்கல. ஒன்றும் கவலை இல்லை, இனிமேல் கரெக்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போகிறோம், இல்லைன்னா நான் இருக்கிற வீட்டு ஏரியாவே 4 சுற்றுறேன், வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் நான் போட்டு விட்றேன். ஓகேவா? ஓகே, இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி இருக்குங்க. ஒன்று ஓல்டு மாடல் 2004 CD டான் 100 ஒன்று. அதுக்கப்புறம் ஹோண்டாவில் டியோ இருக்குது. இப்போ வந்து நம்ம டாம், நம்ம வண்டி பேர் வந்துட்டு டாம். அதனால தான் டாம் மாடல் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ நம்ம டியோ வந்துட்டு சேம் இதே கலர் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா செரி இருக்கு. ஸோ நம்ம டியோவும் சேம் இதே கலர் தான். நான் வண்டி இந்த அளவுக்குலாம் மோசம் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட மோசம் பண்ணி வச்சிருக்கேன் என் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா. இதில் ஃபுட்ரஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கா என்னோட, அதெல்லாம் எந்த பிரச்சனை இருக்கா. சைட் பம்பர் மட்டும் போயிடுச்சு. டியோ இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த டியோ வந்துட்டு நேற்று நைட்டு எடுத்தேன்னா இன்னைக்கு காலையில் குறைச்சிட்டு இருந்தேன். ஸோ தெரியாமல் வண்டி ஆன் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு போய் அப்படியே விட்டு அடிச்சிருந்துச்சு. அதனால் ஃப்ரண்ட் பம்பர் வந்துட்டு எங்கே இருக்குது. ஸோ பேக் பம்பர் வந்து எப்படி இதாச்சுன்னா, காலத்து போயிட்டு ஈவினிங் வரப்போ மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் வண்டி ஓவரா ரைஸ் பண்ணிட்டு டேர்னிங்கே வலிக்க விட்டுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு டைல்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறப்ப கல்லுல வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து மழை இருந்துட்டு நல்லா ஸ்கிட் அடிச்சு வண்டி சேரு இருந்திருக்கு போல. அதோட சேர்த்து ஸ்கிட் அடிச்சுதான். ஆனால் அதுல இன்னொரு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்த டேர்ன் பண்றதுனா இந்த சைடு குழி, நல்லா ஒரு பெரிய குழி 6 feet இருக்கிறது. அந்த குழி நான் வண்டி டேர்ன் பண்ணா அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் விழுந்திருக்கணும். நான் வண்டி இப்படி போகுது, நான் இந்த சைடு இருந்து விழுந்துட்டேன். அதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ரோட்ல நிறைய இருக்கா. அம்பாசிடர் காருங்க, ஸ்மோக்ல ஜாஸ்தி. எனக்கு ஆக்சுவலாக பழைய அம்பாசிடர் ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருக்கு. இதே மாதிரி தான் நான் சித்ரா ஏர்போர்ட் சைடு சித்ரா டு காலப்பட்டி போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு பழைய அம்பாசிடர் கார் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவர்னு இப்படி பின்னாடி இந்த இடத்துல பின்னாடியே இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் டிரைவ் தானே, ஃபாரின் சைடு தான் லெஃப்ட் ஹேண்டு. நான் அதான் கொஞ்சம் என்னடா லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா அவர் அந்த சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காரு. பார்த்தேன்னு ஷாக் ஆயிருச்சு. சரி உண்மை இந்த மாதிரி கார்லாம் இருக்கா. ஆனால் கலர் செம்மையா இருந்துச்சு, நேவி ப்ளூ கலர். லாரி 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 பொறுத்தால் பூமி ஆழ்வார். அதுதான் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்க அப்பா என்ற நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் முந்திரி படத்தனமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், பொறுமையா இருந்தா எல்லாமே நடக்கும், நல்லா பொறுமையா இருந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க. அவரோட ஸ்பெஷலா இன்னொரு அண்ணா சொல்லுவார். அந்த அண்ணா வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன்.
அவர் வந்துட்டு பேரூர். பேரூர் சைடு போனா கண்டிப்பா ஒரு கால் பண்ணிட்டு எங்க கேட்டு அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரொம்ப செம்மையா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, இப்போ அதை எடுத்துட்டாங்க. இப்போ மன்னா சொன்னால மன்னா பேர் எல்லாமே நான் மன்னா மீட் பண்றப்ப சொல்றேன். அவர் பார்த்தீங்கன்னா செம்ம கேரக்டர், நல்லா பேசுவாரு, எல்லாருக்கும் நல்லா அட்டாச் பண்ணுவாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த எஜுகேஷன். ஸோ அவர் வந்து செம்ம கேரக்டருங்க. யாராவது க்ளோஸ்அப் அவரு நல்லா நீட்டாக கைட் பண்ணுவார். 2023 சுற்றி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு அண்ணா வீடியோ போட்டுருந்தாரு. அதை பார்த்து உண்மையிலே ரொம்ப இதாகிடுச்சு. அதே மாதிரி பணமால் கிட்ட ஒரு போலீஸ் அண்ணா வந்துட்டு சுற்றி ஓட்டுறத அடித்த மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துருந்துச்சு. அளவு அடிச்சிருக்க வேண்டாம், ஒரு பாதிலே கொஞ்சம் பொறுமையாக தொழில் இருக்கலாம். நமக்கு யூட்டன் தேவையில்லை, ஸ்ட்ரைட் ரோடு தான் வேணும். தேவையில்லாம இங்கே வந்து மாட்டிட்டோன்னே வந்து ஃப்ரீயாக போயிட்டு ஓகே அடிச்சிடலாம். அதுக்குறா செவ்வாழ என்ஃபீல்டு பவரே பவர் தான். நாட்டில் என்ஃபீல்டு பிடிக்கும். ஸோ நான் வந்து பிஎம்டபிள்யூல ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா வார் படத்துலலாம் ஓட்டிகிட்டு வருவாங்கல்ல, 2 பைக் ஓட்டிகிட்டு வருவாங்க வார் படத்தில். அந்த பைக்கை ஒன்று எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஹெல்மெட் கீழே போட்டாருன்னு நினைக்கிறேன். செஞ்சு ஹெல்மெட் எல்லாம் தலையில் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால ஹெல்மெட் எல்லாம் வேர் பண்ணிட்டு ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டிங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஸோ பிஎம்டபிள்யூ வந்துட்டு GS 310 நினைக்கிறேன். ஆமாம், BMW GS 310 அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஹைட்டு ஜாஸ்தி. நான் வந்து 6 ஃபீட்டா, அதுக்கு வந்து கால் கீழே வைக்கிற கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அதோட பவர் செம்மையாக இருக்கும். மவுண்டனில் மலை மேலே ஏறப்பெல்லாம் நீட்டாக இருக்கும். ஹில்ஸ்டெல்லாம் செம்மையாக இருக்கும். அது வந்து ஆஃப் ரோட் பைக், ஆஃப் ரோட் டைப்பில் செஞ்சுருக்காங்க அந்த பைக்கு. ஸோ ஓவரால் வந்துட்டு 1870 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 500 கிலோமீட்டர் கொண்டாந்து சர்வீஸ் விட்டுறா அப்படின்னாங்க சர்வீஸில். ஸோ நான் வந்துட்டு ஒரே சர்வீஸ்க்கான ஒரு 700 கிலோமீட்டர்ஸில் ஒன்றையும் சர்வீஸ் உள்ள கொஞ்சம் சர்வீஸ் வரணும். ஸோ இங்கே வந்துட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், சிக்னல்ஸ் வந்துட்டு எதுவும் இருக்காது. அதனால என்ன பண்ணிட்டு நம்ம ரொம்பலாம் போக வேண்டாம், அளவா ஒரு ஸ்பீடில் 50, 60 அந்த ஸ்பீடில் போய்க்கலாம். இந்த ரோட்டை ஒரு அவசரம் இல்லை, பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசை எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக போவோம் ஒரு நாள். அது எப்படி சொல்கிறது, ஒரு நாள் இந்த வாழ்க்கை நிலை மறந்துட்டு அந்த மாதிரி நமக்கும் ஒரு நாள் நிலை மாறும். தெரியல என்னன்னு தெரியல, அதெல்லாம் சாப்பிட்டே இருக்கு. RX 100 செம்மையா இருக்கு. RX 100 சவுண்டே சவுண்டு தான், செம்ம சவுண்டு. போயிடலாம். கட்சி மீட்டிங் போட்டுருக்காங்க படம். பாத்தியா அப்ப அந்த ரோடு தான் 60யா? பார்க்கிங் போட்டுருக்கீங்க, நான் அப்படியே டபுள் ஆக்ஸ் பண்ணி 80ல நான் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணிக்க கூடாது. ஸ்பீடாக போகிறது பிரச்சனை இல்லைங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போகணும், அதுதான் மேட்ரு. ஸ்பீடாக போனால் யார் வேணால் ஸ்பீடாக போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பின்னாடியே ஒரு வண்டி வருதுன்னா அவங்களுக்கு இடங்கள் இல்லாமல் போகணும். நம்மளால மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, மற்றவங்களால நம்மளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த வகையில் எல்லாமே பார்த்துட்டு இது டிராவலுக்கு மட்டும் இல்லை, எதாக இருந்தாலுக்குமே மற்றவங்களாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது.